Good morning, dear 10th students. Unit 6ல நியூக்ளியர் பிசிக்ஸ் பார்க்குறோம். ஒரு ஃபர்ஸ்ட் ரேடியேஷன்ஸ் பார்த்தோம். அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ரேடியேஷன்ஸ் பார்த்தோம். தேர்ட் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பார்க்குறோம்னா நியூக்ளியர் ஃபிஷன்ஸ், அணுக்கரு பிளவு, நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். இதோட கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன், அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன்ஸ், ஆட்டம் பாம், இதெல்லாம் அப்படியே இந்த நியூக்ளியர் ஃபிஷனுடைய கண்டினியூஷனாக இருக்குது. ரொம்ப எளிமையான புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான பாடம், அருமையான டாபிக், ஈஸியான டாபிக், மிக எளிமையான டாபிக். வாங்க பாடத்துக்குள்ள போகலாம். நியூக்ளியர் ஃபிஷன் டெஃபினிஷன். In 1939, German scientists Otto Hahn and E. Strassmann discovered that when a uranium nucleus is bombarded with a neutron, it breaks up into two smaller nuclei of comparable mass along with the emission of a few neutrons and energy. 1939 ஜெர்மன் சயின்டிஸ்ட் ஆட்டோகான் மற்றும் ஸ்ட்ராஸ்மன்ங்கிறவங்க ஒரு யுரேனியம் நியூக்ளியஸை ஒரு நியூட்ரானை வச்சு மோத வைக்கிறாங்க. ஏன் நியூட்ரானை வச்சு மோத வைக்கிறாங்கன்னு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நியூட்ரான் தான் சார்ஜ்லெஸ் பார்ட்டிகல். உள்ளுக்குள்ளே இருக்கிறது ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகல் இருக்கு, அதாவது புரோட்டான்ஸ். அப்போது எலக்ட்ரான்ஸை கொண்டு போனால் என்னாகும்? ரிப்பல் பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். புரோட்டான்ஸை கொண்டு போனால் ரிப்பல் பண்ணும். ஆனால் சார்ஜ்லெஸ் பார்ட்டிகல் போது அது எந்த ரியாக்ட் பண்ணாது. அதனால என்ன பண்ணுறோம்? நியூட்ரானை வச்சு கம்பேர் பண்ணுறோம். இட் பிரேக்ஸ் அப் இன்டு டூ ஸ்மாலர் நியூக்ளியை, இரண்டு சம துண்டுகளாக அது என்னகும்? பிளவுபடும். கம்பேரபிள் மாஸ், ரெண்டுமே சமமான எடையுடைய. ஒரு தேங்காய் சென்டரில் உடைச்சு எப்படி ரெண்டு தேங்காய் முடி வருது, அது மாதிரி உடையும். along with the emission of few neutrons and energy. அது மட்டும் இல்லாமல் அதோடு சேர்ந்து 2 அல்லது 3 நியூட்ரான்களும் அதிகப்படியான ஆற்றலும் வெளிப்படுகிறத கண்டுபிடிச்சாங்க. This process of breaking or splitting of a heavier nucleus into two smaller nuclei with the release of large amount of energy and a few neutrons is called nuclear fission. ஒன்றும் இல்லைங்க, the process of breaking of a heavier nucleus to the smaller nuclei. ஒரு ஹெவியர் நியூக்ளியஸ், கனமான உட்கரு, 2 சமமான எளிய தனித்தனி துண்டுகளாக உடஞ்சிச்சுன்னா அதுக்கு நியூக்ளியர் ஃபிஷன் பேரு. திஸ் ப்ராசஸ் லார்ஜர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் அண்ட் ஃபியூ நியூட்ரான், அழகாக எனர்ஜியும் நியூட்ரான்ஸும் வெளிப்படும். இதுதான் என்னது? நியூக்ளியர் ஃபிஷன். எக்ஸாம்பிள், நியூக்ளியர் ஃபிஷன் ஆஃப் யுரேனியம் நியூக்ளியஸ், யுரேனியம் 235, அதாவது அட்டாமிக் நம்பர் 92, யுரேனியம் 235, மாஸ் நம்பர் 235 ஒரு நியூட்ரானை வச்சு கம்பேர் பண்ணுறோம். plus 0 என்னும் நியூட்ரான் gives 56 barium 141 plus 36 krypton 92 plus 3 neutron plus quantity of amount of energy. The average energy released in each fission process is about 3.2 into 10 to the power of minus 11 joule energy releasing. Nuclear fission is பிக்டோரியலி ரெப்ரசன்ட் இன் ஃபிகர் 6.2 கொடுத்துருக்கு. கவனிங்க, ஒரு யுரேனியம் நியூக்ளியஸை ஒரு நியூட்ரான் வச்சு மோதும்போது 2 சம துண்டுகளாக உடையும். அது ஒரு துண்டு பேரியம், இன்னொரு துண்டு கிரிப்டான். அதோடு 3 நியூட்ரானும் வெளியிடும். இது ஒரு ரியாக்ஷன். இன்னொரு ரியாக்ஷன் நடக்கும், மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி 92 யுரேனியம் 235 நியூட்ரானை வச்சு மோதும்போது ஜெனானும் ஸ்ட்ரேடியமும் கிடைக்கும். அந்த ரியாக்ஷன் எப்போ? இது வந்து 80% நடக்கும், ஒரு 20% நடக்கும். ஜெனான் ஸ்ட்ரேடியமும் கிடைக்கும். மேக்சிமம் பேரியமும் கிரிப்டான் கிடைக்கக்கூடிய ரியாக்ஷன் நம்ம கொடுத்துருக்கு. நீங்கள் அதை என்ன பண்ண எக்ஸ்ட்ரா ஆகும் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கீழே பாருங்கள், ஒரு யுரேனியம் நியூக்ளியஸ் 92 யுரேனியம் 235 ஒரு நியூட்ரான் வந்து மோதுது. அப்படி மோதும்போது 56 பேரியம் 141 கிடைக்குது, ப்ளஸ் 36 கிரிப்டான் 92 கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் 1 2 3 ஒரு 3 நியூட்ரான்ஸ் கிடைக்குது. ஆவரேஜாக சில அந்த ரியாக்ஷன் சிலதில் 2 நியூட்ரான்ஸ் கிடைக்கும். ஆவரேஜ் 2.5 நியூட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகும். அப்போ இதான் இது நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன். ஒன்றும் இல்லை, ஒரு அணுக்கருவை நியூட்ரானை வச்சு மோதும்போது 2 சம துண்டுகளாக உடைகிறது மட்டும் இல்லாமல் 3 நியூட்ரானையும் எனர்ஜியையும் கொடுக்கும். இதுக்கு நியூக்ளியர் ஃபிஷன்னு பேர். அதான் அணுக்கரு பிளவு. ஃபிஷன்னா பிளக்கிறது, பிரிக்கிறதுன்னு பேர். இது யார் பண்ணது? 1939 ஆட்டோகான் மற்றும் ஸ்ட்ராஸ்மன் ரெண்டுமே ஜெர்மன் சயின்டிஸ்ட் பண்ணாங்க. இது நியூக்ளியர் ஃபிஷன்.
இந்த ரியாக்ஷன் இம்பார்ட்டன்ஸ் என்ன இந்த டிஸ்கவரில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீசிங். அதான் கண்ணுக்கே தெரியாத ஒரு சிறிய அணுக்கரு உடைக்கும் போது கணக்கிலடங்கா ஆற்றல்கள் வெளிப்படுகிறது என்பது ஒரு ஆச்சரியம் தரத்தக்க விஷயமாக அமைந்தது. பிசனபிள் மெட்டீரியல்ஸ், அதாவது பிளவைக்கு உட்படக்கூடிய மெட்டீரியல். பிளவைக்கு அது என்ன நம்ம அதை ஈஸியாக உடைக்கிற மாதிரி அந்த மெட்டீரியலுடைய சைஸ் இருக்கணும். அதான் பிசனபிள் மெட்டீரியல்ஸ். ரொம்ப கஷ்டப்படாமல் இருக்க மாதிரி அது உடையணும். A fissionable material is a radioactive element which undergoes fission in a sustained manner when it absorbs neutron. It also termed as fission material. Fissionable material ஒரு radioactive element இருக்கணும் which undergoes fission in a sustained manner when it absorbs neutron. ஒரு நியூட்ரான் அப்சார்ப் பண்ணி நிலையான இரண்டு துண்டுகளா உடையக்கூடிய மாதிரி அவரோட அளவு இருக்கணும். This is called fissionable material. It also termed as a fissionable material. A fissionable material is a radioactive element. அது ஒரு கதிரியக்க தனிமமா இருக்கும். which undergoes fission, அது வந்து உடையணும். in a sustained manner, நிலைநிறுத்தப்பட்ட நின்று உடையக்கூடிய when it absorbs neutron, நியூட்ரானை உட்கவர்ந்து இரண்டு சமதுண்டுகளாக உடையக்கூடிய அளவுக்கு உள்ளது fissionable material, fissile material. Example, uranium 235, plutonium 239, plutonium 241. Next பாருங்க, all isotopes of uranium do not undergo nuclear fission. எல்லா யுரேனியம் நியூக்ளியஸும் ஈஸியாக உடஞ்சிடாது, அது பிசனபிள் மெட்டீரியலாக மாறாது. when they absorb neutron, நியூட்ரானை உட்கொண்டு எல்லாம் என்னது ரெண்டு சமத்துண்டுகளாக உடைய வாய்ப்பு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நேச்சுரல் யுரேனியம் கன்சிஸ்ட் ஆஃப் 99.28%, 92 uranium 238 and 0.72% of 92 uranium 235. இயற்கையில் கிடைக்கக்கூடிய, இயற்கையில் எப்படிங்க கிடைக்குது யுரேனியம் அப்படி பார்த்தீங்கன்னா, மலை முகடுகளில் ஒரு மலைக்கும் இன்னொரு மலைக்கும் இடையில மலை படிவுகளில் யுரேனியம் கிடைக்கிறது. கடற்கரை ஓரங்களில் மணல்களிலிருந்து யுரேனியம் வெட்டி எடுக்கப்படுகிறது. அந்த மாதிரி இயற்கையிலே கிடைக்கக்கூடிய யுரேனியத்தில் 99.28% என்ன கிடைக்குது, 92 யுரேனியம் 238ங்கிற ஐசோடோப் கிடைக்குது. 0.72% தான் 92 யுரேனியம் 235 கிடைக்குது. ஆஃப் த 2 யுரேனியம் 238 does not undergo fission. அதில் இந்த 238ங்கிறது அவ்வளோ சீக்கிரம் பிளவுக்கு உட்படாது. வேற யுரேனியம் 235 undergoes fission. ஆனால் யுரேனியம் 235 நியூட்ரான் அப்சார்ப் ஆகி உடனே பிசனுக்கு உட்படும். Hence uranium 235 is a fissionable material and uranium 238 is a non-fissionable. இது பிளவுக்கு உட்படும், அது பிளவுக்கு உட்படாது. There are some radioactive elements which can be converted into fissionable material. They are called fertile materials. இந்த மாதிரி பிளவைக்கு உட்படாத மெட்டீரியலை பிளவைக்கு உட்படக்கூடிய பொருளாக மாற்ற முடியும். பிசன் ஆகாத மெட்டீரியலை பிசன் ஆகக்கூடிய மெட்டீரியல் மாற்ற. சிம்பிளாக சொல்லுவாங்க, ஒரு பெரிய நான் வீட்டில் அடுப்பு வச்சு சமைக்கணும், அதில் விறகு வேணும், அதில் வந்து காட்டில் என்ன இருக்குது பெரிய மரமாக இருக்குது, அதை அப்படியே வச்சு சமைக்க முடியுமா? அப்போ என்ன பண்ணுறேன், நான் அதை வெட்டி அதை கோடாலியை வச்சு உடைச்சி அதை கொண்டா அடுப்பில் வைக்கிறேன். அதுதான் அவங்க செய்கிறாங்க. There are some radioactive elements which can be converted into fissionable material. எதை not fissionable material, non fissionable material ஒரு fissionable material கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன பேரு, fertile materials, எரிபொருளா மாத்துறோம். எக்ஸாம்பிள் யுரேனியம் 238, thorium 232, plutonium 240. நெக்ஸ்ட் பாருங்க, செயின் ரியாக்ஷன். செயின் ரியாக்ஷன் தொடர்ச்சியான வினை. செயினா தொடர்ச்சியா இருக்கிறனால பேர் செயின்னு பேரு. A uranium nucleus, uranium 235, when bombarded with a neutron, undergoes fission producing 3 neutrons. ஒரு யுரேனியம் நியூக்ளியஸை ஒரு நியூட்ரானை வச்சு மோதும் பொழுது அது 3 நியூட்ரான்களை கொடுக்குது. Thus 3 neutrons in turn can cause fission in 3 other uranium nuclei present in the sample, thus producing 9 neutrons. Thus 9 neutrons in turn may produce 27 neutrons and so on. என்ன சொல்றாங்க பாத்தீங்களா, ஒரே ஒரு யுரேனியம் நியூக்ளியஸை ஒரு நியூட்ரான் மோதும் பொழுது 3 நியூட்ரானா கொடுக்குதுன்னு சொல்றோம். பேர் எது கிரிப்டானை கொடுக்கும், எனர்ஜி கொடுக்கும். அந்த 3 நியூட்ரான் என்ன பண்ணும், பக்கத்தில் நிறைய மெட்டீரியல் இருக்கும்போது பக்கத்தில் இன்னொரு 3 யுரேனியம் நியூக்ளியஸ் அந்த 3 நியூட்ரான் மோதும்.
அப்போ ஒன்று மறுபடியும் மோதலுக்கு போது ஒவ்வொரு மோதலையும் 3 நியூட்ரான் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் 3, அடுத்து 3 + 3 + 3 அளவு 9 நியூட்ரான்ஸ் கிடைக்கும். அந்த 9 நியூட்ரான்ஸ் மே டர்ன் காஸ் ப்ரொடியூஸ். அந்த 9 நியூட்ரான்ஸும் 9 நியூக்ளியஸை மோதும் போது 9ல 9 × 3 எவ்வளவு? 27. அப்போ ஃபர்ஸ்ட் 1, அடுத்து 3, அடுத்து 9, அடுத்து 27, அடுத்து 27 × 3, அப்படியே நாகும் மல்டிபிள்ல நியூட்ரான் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த மாதிரி இது பேர் செயின் ரியாக்ஷன். நம்ம 1000 வாலா 2000 வாலாலாம் தீபாவளி வெடி வெடிப்போம் பார்த்துருக்கீங்களா? வரிசையா ஒவ்வொரு திரியோட ஒன்று பின்னி இருக்கும். ஒரு திரியை ஒன்று கொளுத்தி விட்டா போதும். இது என்ன ஆகும்? அடுத்து அந்த மொத்த 1000 வாலாவும் வெடிச்சு கண்ணிமைக்கிற நேரத்தில் என்ன ஆகும்? செதறும். அதோட ஒரு 1000 டைம்ஸ் ஸ்பீடாக என்னாகும்? இந்த ரியாக்ஷன் நடக்கும். அதனால இதுக்கு என்ன பேர்? செயின் ரியாக்ஷன். நல்லா கவனிங்க. அதான் 7 நியூட்ரான்ஸ் அண்ட் so on. This is known as chain reaction. இதை வரையும் எழுதுங்க. அதாவது ஒரு யுரேனியம் நியூக்ளியஸை நியூட்ரான் வச்சும்போது 3 ஆகுது, அடுத்து 9 ஆகுது, அடுத்து 27 ஆகுது. இதுக்கு என்ன பேர்? செயின் ரியாக்ஷன். A chain reaction is a self-propagating process in which the number of neutron cores multiplying rapidly almost in geometrical progression. அதாவது அதோடைய நியூட்ரானுடைய a chain reaction is a self propagation. தன்னிலை பரவல். ப்ராபகேட்னா பரவுது, செல்ஃப்னா தன்னிலை பரவல் மூலம் என்ன ஆகுது? ப்ராசஸ் ஆகுது. which is number of neutron cores multiplying rapidly. rapidனா திடீரென எப்படி மல்டிபிள் ஆகி ஆல்மோஸ்ட் அதோடைய மொத்ததும் ஜியோமெட்ரிக்கல் ப்ரோக்ரஷன் அதோடைய அளவை பொறுத்து என்ன ஆகுது? வேகமா பெருக்கம் அடைஞ்சு வெடிச்சு செதறுது. அப்போ இந்த வெடிக்கிற நிகழ்வு அப்படிங்கிறது அப்போ செயின் ரியாக்ஷன் இஸ் ஒன் மார்க்கில் கேட்பாங்க. செல்ஃப் ப்ரோபகேட்டிங் ப்ராசஸ் விச் த நம்பர் ஆஃப் நியூட்ரான் கோஸ் ஆன் மல்டிப்ளையிங் ரேபிட்லி ஆல்மோஸ்ட் இன் ஜியோமெட்ரிக்கல் ப்ரோக்ரஷன். அதாவது தன்னிலை பரவல் மூலமாக பெருக்கு தொடர் வரிசையில் மிக வேகமாக இந்த நிகழ்வு நடந்து முடிகிறது. அடுத்து 2 kinds of chain reaction are possible. They are controlled chain reaction and uncontrolled chain reaction. ஒன் மார்க்கில் கேட்பாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் என்ன, அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதை நம்ம ஈஸியாக வச்சுக்கலாம். கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் அப்படின்னா வெளியில் வர்றது பாருங்க 3 நியூட்ரான், அதில் 2 நியூட்ரானை ஒரு நியூட்ரான் எஸ்கேப் பண்ண வச்சுருவாங்க, ஒரு நியூட்ரான் என்னது நான் பிசினபிள் மெட்டீரியல் மெட்டீரியலை பயன்படுத்தி யூஸ் பண்ணுவாங்க. அது 2 நியூட்ரான்ஸை எஸ்கேப் பண்ண வச்சுருவாங்க. ஃபர்தராக ரியாக்ஷனை ஒரு நியூட்ரான் தான் என்ன பண்ணும்? தொடங்கும். அப்படின்னா கண்ட்ரோல். ஏன்னா மொத்தமாக விட்டால் கண்ணிமைக்கிற நேரத்தில் மொத்த மெட்டீரியலும் வெடிச்சு செதறி அணுகுண்டா மாறி போயிடும். அப்போ அது நமக்கு என்னது? ஆபத்தை உருவாக்கும். அப்போ இந்த கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் எங்கே நடக்கும்? அணுக்கரு உலைகளில் நடக்கும். நியூக்ளியர் ரியாக்டர்ஸ், பவர் பிளான்ட்ஸில் இந்த கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் தான் நடக்கணும். அப்போ வெளியில் ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் 3 நியூட்ரான்ஸ் வரும். அந்த 3 நியூட்ரான்ஸில் 2 நியூட்ரான்ஸ் என்ன பண்ணுவோம்? எஸ்கேப் பண்ண வச்சுட்டு கான்ஸ்டன்ட் ஆஃப் 1 நியூட்ரான்ஸ் ஃபர்தர் ப்ரொடக்ஷன், ஃபர்தர் பிஸ்டன் ரியாக்ஷன். கான்ஸ்டன்ட்டாக ஒரே நியூட்ரான் மட்டும்தான் அடுத்தடுத்த ரியாக்ஷனில் அதில் என்ன பண்ணும்? ஈடுபடும். 2 நியூட்ரானை என்ன பண்ணுவோம்? நம்ம எஸ்கேப் பண்ண வச்சுருவோம். அப்படி இருந்துச்சுன்னா அது கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன். அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன்னா வெளிவரக்கூடிய நியூட்ரான் அப்படியே விட்டு ரேபிட்லி மல்டிப்ளை பெருக்கத்தோட வரிசையில் மொத்தமாக ரியாக்ட் பண்ண வச்சோம்னா அது அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். இந்த அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் எங்கே நடக்குது? ஆட்டம் பாம் அணுகுண்டு போகும்போது வெடிச்சு செதறி மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தணும்னு நினச்சி தான் அதை உருவாக்குறோம். அப்போ அங்கே என்ன யூஸ் ஆகுது? அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன்ங்கிற ப்ராசஸ் நடக்கும். இன் கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன். In the controlled chain reaction, the number of neutron release is maintained to be 1. ஒரே ஒரு நியூட்ரான் தான் அடுத்த ரியாக்ஷன் கண்ட்ரோல் நடக்கிற மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறோம். This is achieved by absorbing the extra neutron with the neutron absorber, leaving only 1 neutron to produce further fission. அதாவது நியூட்ரான் அப்சார்பர் வச்சு 2 நியூட்ரானை அப்சார்ப் பண்ணிட்டோம்னா ஃபர்தராக ஒரு நியூட்ரான் மட்டும்தான் அந்த அடுத்த பிஸ்டன் ரியாக்ஷனை தொடங்கும். Thus the reaction is sustained in a controlled manner. இது கட்டுப்படுத்தப்பட்டது, மனிதரால் கட்டுப்படுத்தப்பட்டே செஞ்சுக்கிறோம்.
This energy released due to a controlled chain reaction can be utilized for constructive purposes. நம்முடைய ஆக்கத்திற்காக இதை பயன்படுத்துறோம் இந்த எனர்ஜியை. Controlled chain reaction is used in a nuclear reactor to produce energy in sustained and controlled manner. அப்போ இந்த கட்டுப்படுத்தப்பட்ட தொடர்வினையில் அணுக்கரு உலையில் ஆற்றல் உருவாக்கி அப்போ நமக்கு இந்த பவர் ப்ரொடக்ஷனுக்கு பயன்படுது. இப்போ கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் என்ன, ஒன்றும் இல்லை, வெளிவரக்கூடிய 3 நியூட்ரானில் 2 நியூட்ரான் அப்சார்பரை வச்சு அப்சார்ப் பண்ணிட்டோம்னா அது ஃபர்தராக ரியாக்ஷனில் ஈடுபடாது. பாக்கி இருக்கக்கூடிய ஒரு நியூட்ரானை மறுபடியும் மோதலை நடக்க வச்சு கண்ட்ரோல் பண்ணுறதுனால இது பேர் கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன். ஏன் சார் இது மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறோம்னா நமக்கு இந்த எனர்ஜியை வச்சுக்கிட்டு வாட்டரை ஹீட் பண்ணி ஸ்ட்ரீமாக மாற்றி ஒரு டர்பைனை சுழல வச்சு ஒரு ஏசி ஜெனரேட்டர் ரொட்டேட் பண்ண வச்சு பவர் ப்ரொடக்ட் பண்ணுறோம். அதுதான் நடக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். இன் த அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் the number of neutrons multiplies indefinitely and cause fission in large amount of the vessel. என்ன சொல்றாங்க, uncontrolled chain reaction the number of neutrons multiplies indefinitely. அப்படின்னா indefinitelyனா என்ன அர்த்தம்னா நம்ம கட்டுப்படுத்தாம அதுவா இன்ஃபினிட்டி அளவு போறதுக்கு என்ன பண்றோம், அனுமதிக்கிறோம். The results in the release of huge amount of energy within a fraction of second. fraction of secondல என்ன ஆகும், total amount of energy உடைய total amount of material வெடிச்சு செதறும். அப்போ total amount of energy release ஆகும். This kind of chain reaction is used in the atom bomb to produce an explosion. அணுகுண்டு வெடிக்கும் பொழுது இந்த தத்துவத்தை பயன்படுத்துகிறோம். அன்கண்ட்ரோல்ட் செயின் ரியாக்ஷன் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் மல்டிப்ளைஸ் இன்டெஃபினட்லி அண்ட் காசஸ் ஃபிஷன் எ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் த ஃபிஷல் மெட்டீரியல். எல்லா மெட்டீரியல் வெடிச்சதுனால உருவாகிறது. எதனால இதை பயன்படுத்துகிறோம், கண்ணிமைக்கும் நேரத்தில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மொத்த எனர்ஜி ரிலீஸ் ஆகிரும். எங்கே யூஸ் பண்ணுறோம் இதை, ஆட்டம் பாம் டு ப்ரொடியூஸ் ஆன் எக்ஸ்ப்ளோஷன். ஃபிகர் 6.3 represents uncontrolled chain reaction. கொஞ்சம் கவனிங்க, இது மொத்தமாக 3 நியூட்ரான் வரும், நமக்கு 2 நியூட்ரான் கொடுத்துருக்கு. உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஒரு யுரேனியம் நியூக்ளியஸ் ஒரு நியூட்ரான் வச்சு மோதுறோம், 2 பிளவை துண்டுகள் பேரியம் கிரிப்டான் 2 நியூட்ரான் கொடுத்துருக்கு. ஆவரேஜாக கொடுத்துருக்காங்க, ஆனால் 3 நியூட்ரான்ஸ் வரும். இப்போ இந்த நியூட்ரான் போய் அடுத்த துண்டை மோதுது, 2 பிளவை துண்டுகள் 2 நியூட்ரான். இதை இங்கே மோதுது, 2 பிளவை துண்டுகள் 2 நியூட்ரான். 3 கொடுத்துருக்கலாம், 12th புக்கில் 3 கொடுத்துருக்கோம், உங்கள் 2 கொடுத்துருக்காங்க. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஒன்றுனா இது 3, இந்த 3 என்ன பண்ணும், இங்கே ஒரு 3, அடுத்து சென்டரில் ஒரு 3, அடுத்து சென்டரில் ஒரு 3, அப்போ 9 9 3 27 இப்படி கொடுக்கும். நமக்கு 2ல் கொடுப்பாங்க. 1 இந்த 2 தோற்றுவிக்குது, இந்த 1 இந்த 2 தோற்றுவிக்குது, இந்த 2 4 தோற்றுவிக்கும் பாருங்க. இது ஒரு 2, இது ஒரு 2, இது ஒரு 2 நியூட்ரான்ஸ், இது ஒரு நியூட்ரான்ஸ். அப்போ 1 2 2 4 8 இப்படி கொடுத்துருக்கு. ஆனால் அப்படி அமையாது. 1 3 9 27 81 இப்படி போய்கிட்டு இருக்கும். சரிங்களா, நமக்கு 2 நியூட்ரான்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் உள்ளுக்குள்ள அந்த லைன்ஸில் கொடுத்துருக்காங்க 3 நியூட்ரான்ஸ் 9 நியூட்ரான்ஸ் 27 நியூட்ரான்ஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். அதாவது நாங்கள் கண்டினியூஸாக அந்த ரியாக்ஷன் நடக்கும். இந்த இப்படி போட்டிருக்கிறது நியூட்ரான்ஸ், இந்த மாதிரி போட்டிருக்க யுரேனியம் 2 பிளவை துண்டு, பேரியம் கிரிப்டான் 2 நியூட்ரான். இது போய் இதை மோது 2 பிளவை துண்டு 2 நியூட்ரான். இந்த நியூட்ரான் இதை மோது 2 பிளவை துண்டு 2 நியூட்ரான். இந்த நியூட்ரான் இந்த பிளவை துண்டை மோதுது, அப்போ 2 பிளவை துண்டு 2 நியூட்ரான். இந்த நியூட்ரான் இந்த யுரேனியஸை மோதுது, அப்போ 2 பிளவை துண்டு 2 நியூட்ரான். இந்த நியூட்ரான் இதை போய் மோதுது, அப்போ 2 பிளவை துண்டு 2 நியூட்ரான். இது போய் இதை மோதுது, 2 பிளவை துண்டு 2 நியூட்ரான். அப்போ நியூட்ரான்ஸ் என்ன ஆகுது, மல்டிபிள் ஆகிக்கிட்டே இருக்கு. இதுதான் எனது அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் பாருங்க, critical mass. During a nuclear fission process, about 3 neutrons are released, but all these neutrons may not be available to produce further fission. எல்லா நியூட்ரான்ஸுமே அடுத்து further fission reaction நடத்தாது. Some of them may escape from the system, which is termed as a leakage of neutron. எல்லா நியூட்ரானும் அடுத்த ரியாக்ஷன் நடக்கணும் அவசியம் கிடையாதுங்க. சிலது நாங்கள் எஸ்கேப் ஆகி ஓடி போயிடும். அதுக்கு என்ன பேர், லீக்கேஜ் ஆஃப் நியூட்ரான்னு பேர்.
and some may be absorbed by the non-fissionable materials present in the system. சிலதில் எனக்கும் உடையாத மெட்டீரியல் இருக்கும். இப்போ நம்ம 1000 வாலா வச்சாலும் 1000 வாலா வெடியும் வெடிச்சு சேர கிடையாது. 1-2 வெடி வெடிக்காமல் போயிடும் பார்த்தீங்களா, எல்லாமே வெடிச்சதுராது. சிலது வெடிக்காமல் கிடக்கும், சிலது கொஞ்சம் லேட்டாக வெடிக்கும். அது மாதிரி சொல்கிறாங்க. நான் fissile material present in the system. Thus two factors lead to the loss of the neutrons. To sustain the chain reaction, the rate of production of neutrons due to the nuclear fission must be more than the rate of the loss. இது வந்து என்னன்னா, அடுத்தடுத்த ரியாக்ஷன் நடக்கணும்னா உருவாகிறத விட இழக்கிறது கம்மியாக இருக்கணும். ஆமாம், 3 நியூட்ரான் உருவாகுதுன்னா 2 நியூட்ரான் இழந்துடும். 3 உருவாகி 3மே இழந்துட்டா ஃபர்தர் ஃபிஷன் ரியாக்ஷன் நடக்காது. திஸ் கேன் பி அச்சீவ்டு only when the size of the fissionable material equal to a certain optimum value. சரி சார், நியூட்ரான் பிரச்சனை, நியூட்ரான் கரெக்டாக இருக்கு, ஆனால் அந்த மெட்டீரியலுடைய அளவு ரொம்ப கம்மியாக போயிட்டா இது போய் மோதி உடைக்க முடியாது. தேங்காய் நல்லா பெரிய தேங்காய் இருந்தால் கையில் பிடிச்சி உடச்சி பண்ணிடலாம். இருக்கிறது துணூண்டு தேங்காய், ஆப்பிள் மாதிரி இருக்குது தேங்காய், அதை 2 சாமா உடைக்கணும்னா அருவாளை வச்சு என்னது கஷ்டம். அப்போ என்ன ஆகுது, அது பிளவைக்கு உட்படாது. அப்போ என்ன சொல்கிறாங்க, திஸ் இஸ் நோன் அஸ் கிரிட்டிக்கல் மாஸ். கிரிட்டிக்கல் என்னது, சிக்கல்னு அர்த்தம். இங்கே என்னது, பிளவைக்கு உட்படாது, அதாவது மாறுநிலை பருமனோட கம்மியாக இருக்குங்கிறாங்க. அதாவது அது ஒரு சாக் பீஸை உடைச்சிக்கிட்டே போகிறேன், ஈஸியாக உடைக்கிறேன், லாஸ்ட் துண்டு இருக்குது, அது என்னால் உடைக்க முடியலன்னு அர்த்தம். நான் உடைக்கிற அளவுக்கு அந்த மெட்டீரியலோட சைஸ் இல்லைன்னு அர்த்தம். அதான் அவங்க சொல்கிறாங்க, the to sustain the chain reaction, the rate of production of neutron due to nuclear fission must be more than the rate of loss. loss விட கூட உற்பத்தி ஆகிறது அதிகமாக இருக்கணும். this can be achieved only, எப்போ நடக்கும், when the size of the fissionable material is equal to certain optimum value, குறிப்பிட்ட அளவு உடைய நிறையாக இருக்கணும். this is known as critical mass. அப்போதான் அது மாறுநிலை பருமன். அந்த அளவோட கம்மியாக மாஸ் போயிட்டா அதால் நியூட்ரான் இருந்தாலும் மோதி அதை 2ஆ உடைக்க முடியாது. அழகாக கொடுத்துருக்க பாருங்க. The minimum mass of fissile material necessary to sustain the certain reaction is called critical mass. அதாவது minimum mass, குறைந்த அளவு நிறை, fissile material necessary to sustain the chain reaction, தொடர்பினை தொடர்ச்சியாக நிகழ்வதற்கு அது குறைந்த அளவு நிறைய பெற்றிருக்கிறது தான் எனது கிரிட்டிக்கல் மாஸ். இல்லை நியூட்ரான் போய் போதும், ஆனால் அது ஒரு 2ஆ உடையிறதுக்கு அதுக்கிட்ட மாஸ் பத்தலை அப்படின்னா அது உடையாது. அதுக்கு என்ன பேர், கிரிட்டிக்கல் மாஸ். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர், அது அதோடைய அளவை பொறுத்தது, டென்சிட்டி அது அடர்த்தியை பொறுத்தது, சைஸை பொறுத்தது, அந்த மெட்டீரியலை பொறுத்தது அமைகிறது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர், டென்சிட்டி அண்ட் த சைஸ் ஆஃப் த fissile material. If the mass of the fissile material is less than the critical mass, it is termed as subcritical. உடையிற பொருளோட அளவை விட அது கம்மியாக இருந்துச்சுன்னா அது உடையாது, அதுக்கு பேர் சப்கிரிட்டிக்கல் மாஸ்ன்னு பேர். இஃப் த மாஸ் ஆஃப் த fissile material is more than the critical mass, அது உடையிற பொருளோட கொஞ்சம் அளவு அதிகமாக, சைஸ் அதிகமாக, அதோடைய மாஸ் அதிகமாக இருந்தால் it termed as a சூப்பர் கிரிட்டிக்கல். உடையதோட கம்மியாக இருந்தால் சப்கிரிட்டிக்கல், உடையிற அளவோட கொஞ்சம் பெருசாக இருந்தால் சூப்பர் கிரிட்டிக்கல்னு பேர். இது என்னது, உடையிற அளவுக்கு சமமாக உடையிற அளவுக்கு அந்த பொருள் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேர், கிரிட்டிக்கல் மாஸ்ன்னு பேர்.